இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்பமாக எண்ணாதே, சோர்ந்து போகாதே. எதிலே நாம் அற்பமாக எதை எண்ணக்கூடாது? கர்த்தர் நமக்கு அருளுகிற சிட்சை, பாடு. ஆம், அவர் நமக்கு அவர் கொடுக்கிற பாடுகளிலே சோர்ந்து போகக்கூடாது. வேத புத்தகத்திலே அநேக மனிதர்களை குறித்து நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். தங்களுடைய பாடுகளில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை, ஆண்டவரில் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். ஏன் நிலைத்திருந்தார்கள்? நீதிமொழிகள் 3:12 சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கவில்லை என்றால் நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க மாட்டோம், வீசியினுடைய பிள்ளையாய் மாறிவிடுவோம். தேவன் நம்மை நேசிக்கிறார், ஆகவே அவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அதைத்தான் சொல்லுகிறார், குயவன் கையில் உள்ள களிமண் அது மறுபடி வணையப்படுகிறது. ஏன்? குயவன் கண்ணுக்கு அவன் விரும்புகிற வண்ணம் அந்த பாத்திரம் அமைய, நம்முடைய வாழ்க்கையும் அவர் விரும்புகிற வண்ணம் அமைய அவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறார். சில பாடுகளை மறுபடி கொடுக்கிறார். எடுத்த எடுப்பிலே நமக்கு உயர்வை கொடுக்க மாட்டார். சில பாடுகளை அனுமதித்து கொடுப்பார். ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அல்லவோ, விசுவாசிகளின் தகப்பனே என்று சொல்லி அவன் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் தன்னுடைய மகனை பலி செலுத்த வருகிறானா இல்லையா என்பதை பார்த்தார். அவன் கீழ்ப்படிந்த போது அவன் இந்த பதவிக்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவன் என்பதை அறிந்து அவனுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறார். ஆம், நீதிமொழிகள் 3:5 சொல்கிறது அல்லவோ, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டுமென்றால், நாம் சுய புத்தியின் மேல் சாராமல் இருக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் சில நெருக்கத்தின் வழியாய், பாடு என்ற உடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது யோபுதான். யோனாவுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் ஒரு பாடை கொடுத்து அவன் மூலம் ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணும்போது அவன் அதிலே தடுமாடுகிறான். ஆனால் அவனை கொண்டு அதை செய்து முடிக்கிறார். ஆண்டவர் நம்மை கொண்டும் சில பணிகளை செய்து முடிக்க அவர் அனுமதிக்கிற சில பாதைகள் நமக்கு அற்பமாயிருக்கலாம், கடினமாயிருக்கலாம், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கலாம். சோர்ந்து போகக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இந்த கால வேளையிலே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறோமோ, தைரியமாக எழுந்திருப்போம், நம்பிக்கையோடு எழுந்திருப்போம். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களை உருவாக்குகிறார். ஆண்டவர் உங்களை
நம்பிக்கை கொடுத்து கரம் பிடித்து தூக்கி எழுப்புகிறார். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். நமக்கு நன்மையிலே கொண்டு போய் முடிக்கிறவர், நம்முடைய தீமைகளை அகற்றி விடுகிறவர். ஆம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆண்டவருடைய பாதையிலே நாம் நடக்கும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. நாம் நீதிமான்களோய் இருக்கும்போது அவருடைய ரகசியம் நம்மை உருவாக்குகிறது, நம்மை பயன்படுத்துகிறது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கர்த்தரின் சிட்சையை அற்பமாக எண்ணாதபடி, கர்த்தரின் சிட்சையில் சோர்ந்து போகாதபடி எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.